பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாட்டுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 7-8 வசனங்கள் இப்படியாய் கூறுகிறது. பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாயிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்பதாக. திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைப்பேன். I have set before you an open door என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். ஆசீர்வாதத்தின் வாசல்களை திறக்கிறவர் கர்த்தர். கோரேஸ் என்ற பெர்சிய ராஜாவுக்கு முன்பாக பூட்டப்படாத வாசல்களையும் திறந்த கதவுகளையும் வைத்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் கொடுப்பேன் என்று வாக்களித்தார். ஊழியத்தில் அனுகூலமான வாசல்களை திறந்து திரளான ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் தருவதும் கர்த்தர். உங்கள் ஒவ்வொருவருக்கு முன்பாகவும் ஆசீர்வாதமான வாசல்களை திறந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். பிலதெல்பியா சபைக்கு திறந்த வாசலை வாக்களித்தார். அதற்குரிய காரணம் என்ன? பிலதெல்பியா என்றால் சகோதர சிநேகம் என்று அர்த்தம். எங்கே சகோதரர்கள் அன்போடும் ஒருமனதோடும் காணப்படுகிறார்களோ கர்த்தர் அங்கு என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுவார். குடும்பங்களில் சபைகளில் ஒருவருக்கொருவர் அன்போடு காணப்படும் போது ஆசீர்வாதங்களால் நம்மை நிரப்புவார். பிலதெல்பியா சபை ஜனங்களுக்கு கொஞ்ச பலன்தான் இருந்தது. நம்முடைய கொஞ்சத்தை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். அவராலே அன்றி நம்மால் ஒன்றும் ஆவதில்லை. கர்த்தரை சார்ந்து அவருடைய பலனை சார்ந்து நின்றால் கர்த்தர் நமக்கு ஆதரவாக இருப்பார். நம் கொஞ்சத்தை அவர் கரங்களில் கொடுக்கும்போது 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் ஆசீர்வதித்து அநேகரை போஷித்த தேவன் நம் கொஞ்சத்தை ஆசீர்வதித்து பெருகச் செய்வார். கிதியோனோடு 300 பேரை வைத்து கடற்கரை மணலைப் போல காணப்பட்ட மீதியானியர்களை முறியடிக்கும்படி செய்தவர் கர்த்தர். பிலதெல்பியா சபை கர்த்தருடைய நாமத்தை மறுதலிக்கவில்லை. ஆண்டவருடைய நாமத்திற்கு கனவீனத்தை கொண்டு வரவில்லை. இந்நாட்களில் ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்பட அநேக வேளைகளில் விசுவாசிகளும் ஊழியக்காரர்களும் காரணமாகி விடுகிறோம். அவருடைய பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்குகிறோம். ஆகையால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்காமல் இருப்பதற்கு நாமே காரணமாகி விடுகிறோம். நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். கர்த்தர் தன் நாமத்தின் மகிமையை ஒருபோதும் விட்டு கொடுப்பதில்லை. அதுபோல அனுகூலமான வாசல்கள் நமக்கு முன்பாக காணப்பட அவருடைய வசனத்தை கை கொள்ள வேண்டும். வாசிக்கிறவர்களாக கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, கை கொள்ளுகிறவர்களாகவும் காணப்பட வேண்டும். அப்படி செய்யும்போது தாவீதின் திறவுகோலை உடையவர் நமக்கு முன்பாக ஆசீர்வாதமான திறந்த வாசல்களை வைத்து நம்மை கனப்படுத்தி உயர்த்தி ஆசீர்வதிப்பார். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாட்டுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, உடைய பிள்ளைகளுக்கு முன்பாய் அனுகூலமான திறந்த வாசலை வையும். ஒவ்வொருவருக்கு முன்பாகவும் ஆசீர்வாதமான கதவுகள் திறந்திருக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் கர்த்தர் நீர் கை கூடி வர பண்ணுவீராக. எதிர்காலத்திற்கென்று என்னென்ன பிரயாசங்களை எடுக்கிறார்களோ அந்தந்த காரியங்களில் ஒரு காரிய சித்தியை கர்த்தர் நீர் உண்டு பண்ணும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இன்றைய தினம் உம்முடைய கிருபை உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். போக்கிலும் வரத்திலும் உடனிருப்பீராக. தடைகளை நீக்கி போடும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.